அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோவிலில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிப்போர் மீது வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோயிலில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. விழுப்புரம் மாவட்டம் திரௌபதி அம்மன் கோவில் மேல்பாதி கிராமத்தில் இந்த கோயிலானது அமைந்துள்ளது. இந்த கோயிலில் இரண்டு தரப்பினரிடையே சாமி தரிசனம் செய்வது தொடர்பாக மோதல் ஏற்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த இரண்டு தரப்பினருக்கிடையே சாமி வழிபாடு தொடர்பாக மோதல் ஏற்பட்டு இந்த கோயிலானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கின் உத்தரவின் பேரில் இந்த கோயிலானது பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பகுதியில் சாமி தரிசனம் செய்வதற்காக கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த கோயிலை 2 கால பூஜை மட்டுமே செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த பொதுப்பணித்துறை அந்த அறநிலைத்துறை சார்பில் பொதுவான ஒரு பூஜாரி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் அர்ச்சகர் இந்த கோயிலில் 1 கால பூஜை மட்டுமே செய்திருந்தார். இந்நிலையில் இந்த கோயில் தொடர்பாக அந்த வழக்கு இந்த சாமி தரிசனம் செய்வதற்கு தொடர்பாக இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று இந்த கோயில் மீதான தீர்ப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த முயற்சிப்போர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களையும் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் இந்த 2 தரப்பு மக்களும் இந்த கோயிலுக்குள்ளே அழைத்துச் செல்லப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதற்கட்டமாக தற்போது இந்த உத்தரவை தொடர்ந்து இந்த திரௌபதி அம்மன் கோவில் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த கோயிலை சுற்றிலும் பேரிகார்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாளைய தினம் இந்த கோயிலுக்குள் 2 தரப்பு மக்களையும் அழைத்துச் செல்லப்பட்டு சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் என்பது இந்த தற்போதைய தகவலாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.